என் அன்பார்ந்த கூட்டாளிக்கு எல்லாமே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுகுச்சுக்கு பிக் பாஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த முறை கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பார்வதி, டாக்டர் திவாகர் அவர்களும் இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் பார்க்கலாம். விஜய் சேதுபதி என்னத்தான் சுவாரஸ்யம் இல்லாமல் நிகழ்ச்சியை கொண்டு போகிறா அப்படின்னு சொன்னாலும் கூட 5 நாட்கள் விஜய் சேதுபதி இல்லாமல் தான் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். முதல்லையே உள்ளுக்கு வாராரு டாக்டர் அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாரு. நாங்களும் டாக்டர்னு சொல்லுவோம். பிசியோதெரபிஸ்ட் தான், ஆனால் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அப்படியே நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு சந்தோஷம் அளிக்கிற ஒரு விஷயத்த நாங்களும் குழப்பக்கூடாது. அதனால் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் திவாகர் அவர்கள் உள்ளுக்கு வராரு. உள்ளுக்கு இன்ஜெக்ஷன், அந்த ப்ரொமோஷன் அந்த வீடியோலேயே பார்த்துருந்தீங்கன்னா டாக்டர் மாதிரியே இருக்கார். ஆனால் பிசியோதெரபிஸ்ட் இருந்தாலும் டாக்டர்னே சொல்லுவோம். அவர் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வராங்க அரோரா. அதுக்கு பிறகு வாராரு எஃப்ஜே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வராரு. டுகுச்சுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வாயிலேயே அப்படி இப்படின்லாம் மியூசிக் கொடுக்குறாரு. எந்த நேரமும் மியூசிக் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் போல இருக்கு அவர் வராரு. அதுக்கு பிறகு வாராரு துஷா, சைனீஸ் மூஞ்சி. என்னடா சைனீஸ் மூஞ்செல்லாம் உள்ளுக்கு இறக்குறாங்க, ஆட்டாட்டே நிகழ்ச்சி கலகட்ட போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவர் வராரு உள்ளுக்கு. அவர் உள்ளுக்கு வரும்போது இப்போ திவாகர் இருக்காங்க, அரோரா இருக்காங்க, அதுக்கடுத்து எஃப்ஜே இருக்காரு, துஷார் சைனீஸ் மூஞ்சி இருக்காரு. ஏண்டா ஒழுங்கா பேசவே தெரியாதாடா சைனீஸ் மூஞ்சி அரோகரா, என்ன பேச்சு பேசுற நீனு, ஒழுங்கா பேசுடா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஞாபகம் மூட்டுறதுக்காக தான் சொன்னேன். இப்போ துஷார்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருதா? வரல. இப்போ சைனீஸ் மூஞ்சி துஷார் அப்படின்னு தான் ஞாபகத்துக்குள்ள வரும். அதனால தான் அப்படி சொன்னேன். ஒரு 2-3 நாளைக்கு இந்த பட்டப்பேரை சொல்லி அழைப்பேன், அதுக்கு பிறகு அதை விட்டுருவேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தலுக்காக இந்த மாதிரி பட்ட பேரை யூஸ் பண்ணுறேன். ஞாபகம் உங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கமானவன பரிச்சயமானவன பேர், அதை விட்டுருவேன். இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார், அவருக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு காட்டிய வாட்டர்மெலனை சாப்பிட்டே வயிறு வாட்டர்மெலன் மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் இருக்காரு, அரோரா இருக்காங்க, அப்படின்னு மியூசிக் போடுற எஃப்ஜே இருக்காரு, அடுத்து சைனீஸ் மூஞ்சி துஷார் இருக்காரு. 3 பேரும் இருக்கப்ப டாக்டர் திவாகர் அவர் கெட்ட இனத்தில் சொல்லியிருக்கலாம், நல்ல இனத்தில் சொல்லியிருக்கலாம். உங்கள் கண்ணு நல்லா இருக்கு, அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு அரோராவை பார்த்து சொல்கிறப்ப எஃப்ஜே வந்து உங்களோட பேத்தி வயசு பொண்ணை போயிட்டு இப்படி நினைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது வந்து தேவையில்லாத ஒரு பேச்சு. அதாவது நொக் அவுட் பண்ணுறது, மூக்கு உடைக்கிறது, டக்குன்னு பேச வந்தாலே மூக்கு உடைக்கிறது, அந்த கேரக்டரில் விஜய் செயற்படுறாரு. இருந்தாலும் துஷார் வந்து அதை விட சின்ன பையன். டாக்டர் திவாகரை நடிக்க சொல்லிட்டு நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா அப்பா அப்படி இப்படியே சும்மா புகழ்றான். இதுதான் நாகரிகம். எஃப்ஜேக்கும் துஷாருக்கும் நல்லாவே வேறுபாடு இருக்கு. அதை விட துஷாருக்கு வயசு சின்ன பொடியன், அவனே ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறப்ப உனக்கு என்ன? விஜே பார்வதி அடுத்ததா வராங்க. விஜே பார்வதி அப்படின்னு சொல்கிறப்ப விஜே பார்வதினா என்ன தெரியும்? மசாலாவாக கேள்வி கேட்பாங்க, அதாவது அடல்ட் ஒன்லி கேள்வி கேட்பாங்க. அதில் தான் அவங்க ஃபேமஸ் ஆனது. அவங்க சொல்கிறாங்க தன்னை ஒரு ரிப்போர்ட்டர், தான் படித்தது பத்திரிகை துறையை தான் படித்தேன், மீடியா களத்தை பற்றியே தான் படித்தேன். இப்படியாப்பட்ட ஒரு நபர் அந்த மாதிரி முதல்லையே அடல்ட் ஒன்லி கேள்விகள் கேட்பாரா? பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க சொன்னாங்க நான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறத ஒத்துக்க இயலாது. எல்லாமே ரிப்போர்ட்டர்னு நானும் ஒரு யூடியூப் வச்சுருக்கேன், நானும் ஒரு ரிப்போர்ட்டர்னு ஒத்துக்க இயலாது. ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சில அருகதை இருக்குது. அந்த அருகதையை அவங்க இழந்துடுறாங்க. அதை விட அவங்க சொல்கிறாங்க அட்வொகேட் ஃபேமிலி, எங்களோட அம்மா அட்வொகேட், அண்ணா அட்வொகேட்னு சொல்கிறாங்க.
ஒரு அட்வொகேட் ஃபேமிலியில் இருந்து வந்துட்டு அடல்ட்ஸ் ஒன்லி கேள்வி கேட்கலாமா அப்படின்றத யோசிக்கணும். அதை விட இந்த மாதிரி கேள்வி கேட்குறது கூட நீதி விரோதம். அதை அட்வொகேட் ஃபேமிலி உணர்ந்துக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது உணர்ந்துக்கிறதோ உணர்ந்துக்காதோ அது வேறு விஷயம். இப்போ பிக் பாஸுக்கு வந்திருக்காங்க. பிக் பாஸுக்கு வந்து அவங்களோட ஆட்டத்தை பார்க்கலாம். அடுத்ததாக கனி அவங்க வராங்க. கனியும் ஒரு விஜே. அதை தொடர்ந்து சபரி வராரு. சபரி வந்து ஒரு 3-4 டெலிட்ராமாவில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட அவர் வந்தோடனே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. வந்தோடனே வாஷ்ரூமுக்கு போகிறாரு, வாஷ்ரூமில் தண்ணி வரல. என்னடா இது, வந்தோடனே டாஸ்கா, வந்தோடனே டாஸ்க்கு அப்படி இப்படின்னு ஆட்டம் களை கட்டுது. கெமியும் வராங்க. கெமி வந்த போதும் கூட ஒரு வாட்டர் இஷ்யூ வருது. அதை தொடர்ந்து வாராரு மூத்த டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான ஒரு டைரக்டர். அவரோட படத்தை நானும் பார்த்துருக்கேன். ஒரு 10 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன் அவரோட படங்களை. ஜோடி, ரட்சகன், ஸ்டார் மூவியெல்லாம் எடுத்த டைரக்டர் பிரவீன் காந்தி. அவர் வர்றாரு. அவர் வந்தோடனே என்ன பண்ணணும்? ஒரு வந்து ஒரு கருத்து சொல்ல வர்றாரு. நான் கடைசியாக ஒரு வசனம் மட்டும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. விஜய் சேதுபதி அதுக்கு இருங்க சார் பிறகு சொல்லலாம் சார், இருங்க சார்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ப்ளூ ரெட்டு அந்த கிஃப்ட் எடுக்கணும். அதை எடுக்க வைக்கிறாரு. எடுக்க வச்சு அப்படியே அனுப்பிடுறாரு. என்னடா ஒரு மூத்த டைரக்டருக்கு கொடுக்குற நீ எல்லாம் பீஸா படம் அந்த அதுக்கு முன்னுக்கு 2-3 படம் நடிச்சு அந்த படம்லாம் நடிக்கிறதுக்கு முதல் வந்த படம்ல அது ஜோடி, ரட்சகன். அதுக்கு முன்னுக்கே டைரக்டர் ஆவார். அவரை மதிக்க தெரியல அவனுக்கு. இப்பயே எப்படி நீலாம் அப்புறம் இப்போ எப்படி? விஜய் சேதுபதி உங்கள் மேலே ரொம்ப மிகப்பெரிய மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நிகழ்ச்சியாவது நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், கெடுத்துக்காதீங்க. நீங்கள் நினச்சது தான் எல்லாம் பேசணும், நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறீங்க. கமல்ஹாசன் இருந்தால் அந்த இடத்துல நான் 2-3 வார்த்தை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த டைரக்டர் சைடு வந்து 2-3 வார்த்தை சொல்லிட்டு கடைசியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கமல்ஹாசன் தான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு பேசாமல் இருந்திருப்பார். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்திருப்பார். விஜய் சேதுபதி வலுக்கட்டாயமா அவளை அந்த எடுக்க வச்சு அப்படியே அனுப்பிடுறாரு. என்னடா அது, ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆள் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாரு விஜய் சேதுபதி. அவர் கெட்டவர் நல்லவர், இந்த உலகத்தில் நல்லவங்கன்னு இல்லை யாருமே. எல்லாருமே சூழ்நிலை கைதிகள். சரி, நல்லவர் கெட்டவர் அதை விடுவோம். ஒரு மனுஷனாக மதிக்க தெரியணும்ல. என்ன பண்ண போகிறாரோ விஜய் சேதுபதி. நான் போன முறை பிக் பாஸை விட இந்த முறை கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் திருந்தி வந்திருப்பாருன்னு நினச்சேன். இப்பயும் அப்படியே தான் இருக்காரு. இது விஜய் டிவி எல்லாமே சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல. விஜய் டிவியே விஜய் சேதுபதிக்கு சொல்லுடா. அது இல்லாமல் வந்ததும் வரதுமா டாக்டர் திவாகர் அவர்கிட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் திவாகர் இவர்கிட்ட வந்து, அதாவது இவர் உண்மையாக நடிக்கிறானா இல்லை உண்மையாக இருக்கானா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அவன் உண்மையாலுமே இருக்கான். ஏன்னு சொன்னால் பிரவீன் காந்தி கிட்ட போயிட்டு திவாகர் என்ன எல்லாருமே ஆமாம் சார் அப்படின்ட்டு அவனை பற்றி மகள்கிட்டுமே புகழ்கிறான். புகழ்ந்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்பான்னு நினைக்கிறேன். அவரே இப்போ ரிட்டையர் ஆகியிருக்காரு டைரக்டர். அவர்கிட்ட போயிட்டு திவாகர் ஏன் உழம்புறான்னு தெரியல. சரி, பார்ப்போம் போக என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்ததாக அப்சரா வராங்க. நந்தினி வராங்க. அவங்க எல்லாம் பெருசாக ஹைலைட் ஆகிறப்ப நாங்கள் சொல்லலாம். ஹைலைட் ஆகலை. அடுத்ததாக டாக்டர் திவாகர், டைரக்டர் பிரவீன் காந்தி அவங்களுக்கே டாக்டர் விஜய் பார்வதி அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்க ஒரே ஒரு ஆள் அகோரி கலையரசன். ஓம் சிவோகம் அப்படிங்கிற மாதிரி கலையரசன் வந்து, அடே நீயா எங்களா பிக் பாஸுக்கு வந்து, அடே இவன் யாருடா அவன், கலையரசன்டா அவன் வந்துட்டான் பிக் பாஸுக்கு. வேற கதி இல்லாமல் நான் கலையரசனை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு பற்றி ஒரு கலையரசன் இஷ்யூ வந்தப்போ அவங்க ஒய்ஃபும் கலையரசனும் பிரிஞ்ச போது அதை பற்றி பேசியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் லிங்க்கை வேணால் கீழே தரேன், பார்த்து மகிழுங்க. இப்போ என்னடானா ஒய்ஃபை பிரிஞ்சுட்டாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒய்ஃபை பிரியலை. ஒய்ஃபும் கலையரசனும் சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க.
நாங்கள் ஒன்று நினச்சா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, நீங்கள் ஒன்று நினச்சா நாங்கள் ஒன்று நினைக்கிறோம். ஏன்டா அது மீடியா முன்னுக்கு காட்டுறதெல்லாம் பொய்யா? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? சரி. கலையரசன் கூத்த பிக் பாஸில் பார்க்கத்தானே போகிறோம். கலையரசனுக்காகவே பிக் பாஸ் பார்க்கணும். நான் என்ன சொன்னால், கலையரசனை பற்றி ஒரு அகோரி இருக்கானா அப்படிங்கிறத வீடியோ நான் செஞ்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கலையரசன்ட செயற்படையில் நான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், கவனிக்க போகிறேன். அவன் எப்படி ஒரு அகோரினா எப்படி இருக்குன்னு, இப்படி இருக்கான் இவன்னா ஒரு அகோரியா அப்படின்னு நான் பார்க்கணும். சரி, அவ்வளவு தான். இந்த முறை பிக் பாஸுங்கிறது விஜய் சேதுபதிக்கா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் விஜய் சேதுபதிக்காக பார்க்காதீங்க, அதில் உள்ள கண்டஸ்டன்ட்காக பாருங்கள். ஏன்னா விஜய் சேதுபதி கேவலமாக ஒரு பைத்தியக்காரத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நிகழ்ச்சி. அது எனக்கே புரியுது. இந்த யூடியூபர்ஸ், என்ன மாதிரி யூடியூபர்ஸ் அவங்களோட முயற்சிகளுக்காகவும் கண்டஸ்டண்ட்டுக்காகவும் சுவாரஸ்யத்துக்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு டைம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவும் மட்டுமே நிகழ்ச்சியை பாருங்கள். விஜய் சேதுபதிக்காக நிகழ்ச்சியை பார்க்காதீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி சால்வை. பாய், டேக் கேர்.